meaning, concept and principles of growth and development in psychology unit 1 டெட்டில் MCQ பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். growth refers to என்னாவே quantitative increase in the body size. ஸோ growthன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா physical increase, அதாவது வளர்ச்சி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ physical increase, சைஸு, ஹைட்டு, வெயிட்டு, இது எல்லாமே எந்த இது குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் தான். ஸோ அப்போ growthன்னா என்ன, quantitative increase in body size. Development refers to change in behavior and abilities. ஸோ development என்னன்னு பார்த்தீங்கன்னா qualitative changes, அதாவது பர்சனாலிட்டியில், காக்னிஷனில், எமோஷன், சோஷியல் ஸ்கில்ஸில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம டெவலப்மெண்ட். ஸோ க்ரோத்ன்றது குவான்டிடேட்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது குவாலிட்டேட்டிவ். Which of the following statement is true? Growth stops at maturity but development continues. இப்போ growth வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான், ஃபிசிக்கல், ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து வளர்ச்சி இருக்காது, ஸ்லோவாக தான் வளரும். ஆனால் டெவலப்மெண்ட் அப்படி இருக்குல்ல, லைஃப் லாங்காக சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். Which principle states that development proceeds from head to toe? ஸோ அது செஃபலோகார்டல் பிரின்சிபல். செஃபலோனாவே ஹெட்டை குறிக்குது. ஸோ ஹெட்டில் இருந்து டெய்ல் வரையும் டெவலப், கார்டல்னா டெய்ல். ஸோ அது வந்து ஹெட் அண்ட் ப்ரொசீட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் பிரின்சிபல் இண்டிகேட்ஸ் த டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சென்டர் டு பெரிஃபரி? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமோ டிஸ்டல்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து growth வந்து சென்ட்ரல் ஆர்கன்ஸ், அந்த சென்ட்ரல் ஆர்கன்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் த பெரிஃபரி, அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு டுவர்ட்ஸ் த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு மூவ் ஆகுதுன்னு சொன்னாங்க. டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் அ டேஷ் பேட்டர்ன். டெவலப்மெண்ட் வந்து சீக்வென்ஷியல் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ அது ஃபிக்ஸ்டு சீக்வன்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து உட்காருது, உட்கார்ந்த பிறகு க்ராலிங் பண்ணுது, தவழுது, அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறாங்க, அப்புறம் ரன் பண்ணுறாங்க. அப்போ அந்த டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, சீக்வென்ஷியலா. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டெவலப்மெண்ட் மீன், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா ஈச் சைல்ட் டெவலப்ஸ் அட் இட்ஸ் ஓன் ரேட். ஸோ அந்த தன்னிச்சையாக ஒவ்வொரு குழந்தையும் வந்து டெவலப்மெண்ட்டை செய்யுது, அதாவது டெவலப் பண்ணிக்குது. ஸோ டெவலப்மெண்ட் வந்து வேரிஸ் இன் ஃபேஸ் அண்ட் பேட்டர்ன். ஸோ வேரிஸ் இன் பேட்டர்ன் அவங்களோட இண்டிவிஜுவலோட ஹெரிடிட்ரி என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு தானாக தன்னை அமைச்சிக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டெவலப்மெண்ட் மீன்ஸ் ஈச் சைல்ட் டெவலப்ஸ் their own rate. Which of the following is not a principle of development? Development occurs at same rate for all. The rate of development refers, அதாவது differs என்னன்னா மாறுபடுது. ஏன்னா இது யூனிஃபார்மிட்டி இல்லை. இப்போ தான் இந்த போன வீடியோவில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெரிடிட்ரி அண்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்து டெவலப்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்ற மாதிரி அவங்களோட ஓன் ரேட்டை பொறுத்து அந்த டெவலப்மெண்ட் நடக்குது. அண்ட் இங்கே எப்படி சொல்லுது, எது வந்து டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் த சேம் ரேட் ஃபார் ஆல் கிடையாது, அது ரேட் கிடையாது. ஸோ அது வேறுபடுது, யூனிஃபார்மிட்டி நம்ம அங்கே பார்க்க முடியாது. Which factor affects both growth and development? Hereditary, environment, nutrition, all of these the answer. ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட் எப்படி growth and development எந்த ஃபேக்டரை அஃபெக்ட் பண்ண, ஹெரிடிட்டியும் அஃபெக்ட் பண்ணலாம், என்விரான்மெண்ட்டும் அஃபெக்ட் பண்ணலாம், நியூட்ரிஷன் சரியில்லைனாலும் growth and development அஃபெக்ட் ஆகும். அதனால இது எல்லாமே, ஸோ ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து growth-ஐயும் டெவலப்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. The development proceeds from dash response to dash response. ஸோ இந்த டெவலப்மெண்ட் வந்து எங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஸோ ஜென்ரலில் இருந்து தான் ஸ்பெசிஃபிக்கு போகுது. ஸோ இயர்லியர் மூமெண்ட்ஸை நம்ம ஜென்ரல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வர்றது தான் என்னது, ஸ்பெசிஃபிக்கா. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் வந்து ப்ரொசீட் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ்.
growth and development are interrelated process. ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ growth and development வந்து ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. Which type of change does the development emphasizes? ஸோ டெவலப்மெண்ட் வந்து எந்த சேஞ்சில் வந்து எம்ப்ளஃபைசைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ். ஸோ டெவலப்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம இதுலேயே சொல்லிட்டோம், க்ரோத்ன்றது வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட்றது குவாலிட்டேட்டிவ். ஸோ அப்போது எந்த சேஞ்ச், விச் டைப் ஆஃப் சேஞ்ச் டஸ் நாட் டெவலப்டு, டெவலப்மெண்ட்ன்றது என்ன இது குவாலிட்டேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேப்பபிலிட்டிஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ டெவலப்மெண்ட்டுன்னு வந்தாவே இந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்னா குவாலிட்டேட்டிவ்னு போடுங்க. The principle of integration in development means coordination of both parts increases. Coordination of body parts increases. So principle of integration in development means integration னாவே என்னது ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யணும். அப்போ பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கோஆர்டினேட் பண்ணாதானே இந்த டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல் இன்டெகிரேஷனை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ சில்ட்ரன் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க சிம்பிள் மூமெண்ட்ஸ் இன்ட்டு காம்ப்ளெக்ஸாக இன்டெகிரேட்டட் ஆக்ஷன்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு கற்றுக்குறாங்க, அப்புறமா ஓடுறதுக்கு குதிக்கிறதுக்கு இது எல்லாமே சேர்ந்து பால் விளைக்க, ஒரு த்ரோ பால் விழும்போது கால் கை எல்லாமே வேலை செய்யுது இல்லையா, ஒரு வாலிபால் விழு. ஸோ அது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிறதுக்கு எது காரணம், இன்டெகிரேட்டட் பிரின்சிபல் and coordination of body parts increases. Emotional development refers to changes in feelings and expression. So emotionally feelings and expression வச்சு தான் சொல்லணும். ஸோ அதில் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ எக்ஸ்பிரஸிங் அண்ட் மேனேஜிங் த ஃபீலிங்ஸ் அப்ராப்ரியேட்டாக அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஃபீலிங்ஸை. Which principle suggests that early experience influences later development? Continuity principle, அதாவது எந்த பிரின்சிபல் வந்து ஏர்லியர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு லேட்டர் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். ஏற்கனவே நடந்த ஒரு அனுபவத்தை வச்சு எதிர்கொண்ட ஒரு பிரச்சனையை வச்சு இன்னொரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதில் கிடைச்ச அனுபவத்தை வச்சு தான் நம்ம இதை சரி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கண்டினியூட்டி பிரின்சிபல். ஸோ டெவலப்மெண்ட் பில்ட்ஸ் அப்பான் இயர்லியர் ஸ்டேஜஸ். இயர்லியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேப் த ஃபியூச்சர் க்ரோத். ஸோ டெவலப்மெண்ட் வந்து இயர்லியர் ஸ்டேஜஸை வச்சு பில்டப் ஆகுது, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபியூச்சர் க்ரோத்தை நம்ம ஷேப் பண்ணுறோம். த ப்ராசஸ் ஆஃப் அன்ஃபோல்டிங் ஆஃப் ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் கால்ட், the process of that is unfolding of genetic potential is called maturation. ஸோ மெச்சூரேஷன் என்றது என்னது, முதிர்ச்சி. அது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எங்கரா இருப்போம், அப்புறமா மெச்சூரிட்டி ஆகும். ஸோ நம்ம மெச்சூரிட்டி ஆகும் இல்லையா. ஸோ அது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தானே. அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து எதுக்கு ரீல் பண்ணுது, ஃபங்க்ஷன், எபிலிட்டி அண்ட் டிட்டர்மைன்ட் பை த ஜீன்ஸ், விச் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ரோத். ஸோ க்ரோத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, குவாலிட்டேட்டிவ் தான். ஏன்னா குவான்டிடேட்டிவ், மெஷரபிள், லிமிட்டட் பாடி சைஸ் இதெல்லாமே க்ரோத்தோட இதுதான், என்னது க்ரோத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஆனால் குவாலிட்டேட்டிவ் யாரோடது, டெவலப்மெண்ட்டோடது. த பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இம்ப்ளைசஸ், எதாவது இம்ப்ளைஸ் பண்ணுது, டெவலப்மெண்ட் வேரிஸ் த இண்டிவிஜுவல். ஸோ பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து இம்ப்ளைசஸ் எதை பேஸ் பண்ணினா, டெவலப்மெண்ட் வேரிஸ் த இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ டெவலப்மெண்ட், ஸோ ஈச் சைல்டு வந்து க்ரோஸ் அண்ட் டெவலப்ட் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட என்விரான்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்டியை பேஸ் பண்ணி வேறுபட்டு இருக்கும். த க்ரோத் மே பி, ஸோ க்ரோத் மே பி ரேப்பிட் இன் அடலசன்ஸ். ஸோ க்ரோத் எப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கா, அடலசன்ஸ் பீரியடில் தான். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஃபிசிக்கல் க்ரோத்தை வச்சு தான், அந்த பீரியடில் வளர்கிறத ஃபிசிக்கல் க்ரோத்தை வச்சு. விச் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். The growth leads to development. So growth-ஆல தான் development வருது. So இதுதான் வந்து relationship between growth and development பற்றி சொல்லலாம். So growth contributes to development, but development covers the broader aspects including the behavior and intellectual. So growth தான் developmentக்கு வழிவகுது, ஆனால் development வந்து நம்மளோட intellectual and behavior-ஓட சேர்ந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். அப்புறமா ஹைப் பட்டனையும் ஹைப் பண்ணுங்கள் இந்த சயின்ஸ் ஈஸி டெக் சேனலில்.